Hi friends, நம்ம இந்த வீடியோல செஸ் டாக்டிக்ஸ் பத்தி பார்க்கலாம். டாக்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா தந்திரம். ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு பீஸை வின் பண்றதுக்கு ஜெனரலா ஒரு பீஸை வின் பண்றதுக்கு இந்த டாக்டிக்ஸ் நம்ம பயன்படுத்துவோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா ஃபோர்க். ஃபோர்க்னா என்ன அப்படின்னா ஒரு பீஸை வச்சு இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆப்போனன்ட் பீஸை அட்டாக் பண்ணுறது தான் ஃபோர்க்கு. இப்போ இது ஒரு பொசிஷன். இந்த பொசிஷனில் ஒயிட் ப்ளே பண்ணும். ஒயிட் என்ன மூவ் பண்ணால் ஒரே டைமில் ரெண்டு பீஸை அட்டாக் பண்ண முடியும். இப்போ ஒயிட் கிட்ட கிங் அண்ட் நைட்டு மட்டும்தான் இருக்குது. பிளாக் கிட்ட கிங்கு, குயின் அண்ட் பிஷப் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம என்ன பீஸை மூவ் பண்ணி ஒரே டைமில் ரெண்டு பீஸ் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே நைட் இருக்குது. இந்த நைட்டை எங்கே மூவ் பண்ணால் இந்த கிங்கு அண்ட் குயின் ரெண்டுத்தையும் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னா நைட் B3 இருக்குது. நைட் டு மூவ் C5. நைட் C5 அட்டாக் த கிங் அண்ட் குயின். மினிமம் ரெண்டு பீஸை அட்டாக் பண்ணணும், அதுக்கு மேற்பட்ட பீஸும் அட்டாக் பண்ணலாம். ஸோ இப்போ நைட் C5 செக், கிங் ஹேஸ் டு மூவ். கிங்கை மூவ் பண்ண உடனே நம்ம நைட்டை வச்சு இந்த குயினை கேப்சர் பண்ணிடுவோம். இதுதான் டாக்டிக்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். அடுத்த பொசிஷன், இந்த பொசிஷனில் ஒயிட் ப்ளே பண்ணோம். ஒயிட் கிட்ட குயின் இருக்கு, பிளாக் கிட்ட ரூக் இருக்கு. இப்போ எப்படி இந்த குயினை யூஸ் பண்ணி கிங் அண்ட் ரூக்கை ஒரே டைமில் அட்டாக் பண்ண முடியும். மூவ் என்ன அப்படின்னா குயின் D5 செக்கு. கிங்கையும் அட்டாக் பண்ணுது, ரூக்கையும் அட்டாக் பண்ணுது. இது பேர் ஃபோர்க். ரெண்டு பீஸ் மட்டும் அட்டாக் பண்ணால் அதை நம்ம டபுள் அட்டாக் கூட சொல்லிக்கலாம், இல்லை ஃபோர்க்குன்னு சொல்லலாம். ஆனால் ரெண்டுக்கு மேற்பட்ட பீஸ் அட்டாக் பண்ணால் நம்ம டபுள் அட்டாக்குன்னு சொல்ல முடியாது, ஃபோர்க்குன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த பொசிஷனில் நீங்கள் டபுள் அட்டாக்குன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஃபோர்க்குன்னு சொல்லிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கேப்சர். சரி, இந்த பொசிஷனில் எப்படி ஃபோர்க் ஒயிட்டால் ஃபோர்க் கிரியேட் பண்ண முடியும். ஒயிட் கிட்ட பான் C2ல இருக்கு. இந்த பானை மூவ் பண்ணி தான் நம்ம இந்த கிங்கு அண்ட் ரூக்கை அட்டாக் பண்ண முடியும். இந்த ஒரு சான்ஸ் தான். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் வின் பண்ணும். பிளாக் கிட்ட ரூக் இருக்கு, ஒயிட் கிட்ட பான் மட்டும்தான் இருக்கு. பானுடைய வேல்யூ 1 பாயிண்ட் தான், 2 ஸ்கொயரை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணும். ரூக் அதோடைய வேல்யூ 5 பாயிண்ட், 14 ஸ்கொயர் அது கவர் பண்ணும். கண்டிப்பாக பிளாக் வின் பண்ணிடும். ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது இந்த கேமை ட்ரா பண்ணுறதுக்கு. பான் டு மூவ் C4, அட்டாக் த கிங் அண்ட் ரூக், மூவ் த கிங் அண்ட் பான் டேக்ஸ் ரூக், தென் கிங் டேக்ஸ் பான். அப்போ அந்த கேம் ட்ரா ஆயிடுச்சு. சரி, இந்த பொசிஷனில் பிளாக் ப்ளே பண்ணும். பிளாக்கால் எப்படி ஃபோர்க்கு கிரியேட் பண்ண முடியும். இங்கே எப்படி ஃபோர்க் கொடுக்க முடியும் பிளாக்கால்? எந்த பீஸை வச்சு? ஃபோர்க்னா என்ன? ஒரே டைமில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பீஸை அட்டாக் பண்ணணும். அப்போது எந்த பிளாக் பீஸை வச்சு ஒயிட்னுடைய ரெண்டு பீஸு, மினிமம் ரெண்டு பீஸ், அதில் அதுக்கு மேற்பட்ட பீஸை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே பாருங்கள், பிளாக் கிட்ட ரூக்கு, இந்த பான்லாம் இருக்குது அண்ட் பிஷப் இருக்குது. இந்த பானெல்லாம் மூவ் பண்ணி இப்போ ஒன்றையும் நம்ம ரெண்டு பீஸ் அட்டாக் பண்ண முடியாது. இப்போ ரூக் இருக்குது, ரூக்கை மூவ் பண்ணாலும் அட்டாக் இது வராது இல்லையா. அப்போ பிஷப் இருக்குது, பிஷப் எங்கே இருக்குது? B7 ஸ்கொயரில் இருக்குது. இப்போ இந்த பிஷப் எங்கே மூவ் பண்ணால் அட்டாக் வரும் அப்படின்னா இந்த பிஷப் இன்ட்டு F3. இந்த பானை கேப்சர் பண்ணும்போது இந்த பிஷப் கிங்கையும் அட்டாக் பண்ணுது, ரூக்கையும் அட்டாக் பண்ணுது. இது பேர் ஃபோர்க். கிங்கை மூவ் பண்ண உடனே பிஷப் இந்த ரூக்கை எடுத்துரும். இதுக்கப்புறம் பார்த்தா இந்த கேம் கண்டிப்பாக வின் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் ஷார்ட் டைமில் ஒரு பீஸை வின் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது பீசஸ் ஆர் ஈக்குவல். ஒயிட்டுக்கும் பிளாக்கும் பார்த்தா பீசஸ் ஈக்குவலாக இருக்குது இல்லையா. ஒயிட் கிட்டே ரூக் இருக்குது, பிளாக் கிட்டே ரூக் இருக்குது, ஒயிட் கிட்டே ரூக் இருக்குது. அவங்ககிட்ட பிஷப் இருக்குது, இவங்ககிட்டயும் ஒரு பிஷப் இருக்குது, பிளாக் கிட்டேயும். அதே போல் பான்லாம் இருக்குது. கேம் ஈக்குவலாக போயிருக்குது. ஒரே ஒரு சான்ஸ் பிளாக்குக்கு இருக்குது. எதுக்கு? இந்த ஷார்ட் டேர்மில் ஒரு பீஸை கெயின் பண்ண முடியும். கெயின் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த கேம் பிளாக் வின் பண்ணிடும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த டாக்டிக்ஸ் பார்க்கலாம்.
இப்போ பார்க்க போகிற டாக்டிஸ் வந்து பின்னு. பின்னுனா என்ன அப்படின்னா, ஒரு பீஸை நம்ம அட்டாக் பண்ணும்போது அந்த பீஸை அங்கேருந்து அவங்களால மூவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ண முடியாது தான் வந்து முடியாது இருக்கிறது தான் வந்து நம்ம பின்னுன்னு சொல்கிறோம். 2 டைப் ஆஃப் பின்னு இருக்குது. ஒன்று அப்சல்யூட் பின்னு, இன்னொன்று ரிலேட்டிவ் பின்னு. இந்த பொசிஷனில் பார்க்கும்போது இந்த பொசிஷனில் ஒயிட் ப்ளே பண்ணும். ஒயிட் கிட்ட கிங் அண்ட் பிஷப் இருக்குது, பிளாக் கிட்ட கிங் அண்ட் ரூக் இருக்குது. நம்ம எந்த பீஸை வச்சு அட்டாக் பண்ணும்போது இவங்களால பிளாக்கால் இந்த ரூக்கை அங்கேருந்து மூவ் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் கிங்கை வச்சு இப்படி அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரூக் வந்து மூவ் ஆகிடும் இல்லைங்களா. இந்த ரூக் வந்து மூவ் ஆகிடும். இப்போ எந்த பீஸை வச்சு அட்டாக் பண்ணலாம்? பிஷப். பிஷப் வச்சு எங்கே அட்டாக் கொடுக்கலாம்? பிஷப் வச்சு இங்கே E4ல் ரூக்குக்கு அட்டாக் கொடுக்கலாம். ஆனால் ரூக் வந்து மூவ் ஆகிடும் இல்லைங்களா. இப்போ வேறு எந்த இடத்துல நம்ம வந்து பிஷப் வச்சு அட்டாக் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ரூக்குக்கு அட்டாக் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஸ்கொயர் பார்த்துட்டோம், E4 பார்த்துட்டோம். வேற எங்கே அட்டாக் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா பிஷப் B3. இப்போ இந்த பிஷப் வந்து இந்த ரூக்கை அட்டாக் பண்ணுது. இந்த ரூக்கை அவங்களால மூவ் பண்ண முடியாது, ஏன்னா செக் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா. இப்போ லீகலாக அவங்களால மூவ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து அப்சல்யூட் பின். அதே ரிலேட்டிவ் பின் அப்படின்னா, சப்போஸ் இந்த இடத்துல ரூக் இருக்குது, இந்த கிங் இருக்கிற இடத்துல குயின் இருக்குது அப்படின்னா இந்த ரூக்கை மூவ் அப்போ இந்த ரூக்கை மூவ் பண்ண முடியும். ஏன்னா ரூக்கோட வேல்யூ அதிகமான பீஸ் பிகைனில் இருக்குது அப்படின்னா அப்போவும் இந்த ரூக்கை அவங்களால மூவ் பண்ண முடியாது. ஸோ 2 விதமான பின் இருக்குது. இப்போ இதில் இருக்கிற இந்த பொசிஷனில் இருக்கிறது வந்து அப்சல்யூட் பின். அப்போ ரிலேட்டிவ் பின் அப்படின்னா, இப்போ இந்த ரூக்கு இருக்குது அப்படின்னா இந்த ரூக்கு பிஹைண்ட் த பீஸ் இதை விட வேல்யூ அதிகமான பீஸ் இருக்குது. இப்போ அட்டாக் பண்ணுற பீஸு இதை விட குறைவு, இது இந்த ரூக்கை விட இந்த வேல்யூ குறைவு. சப்போஸ் இந்த ரூக்கை மூவ் பண்ணால் இந்த இடத்துல குயின் இருந்தால் இந்த ரூக்கை விட இந்த வேல்யூ அதிகம், பிஹைண்ட் த பீஸ் வந்து வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிலேட்டிவ் பின்னு. இப்போ இந்த கிங் இருக்கிறதால இது வந்து அப்சல்யூட் பின். ஸோ இந்த இடத்துல அவங்க ரூக்கே மூவ் பண்ண முடியாது. ஆனால் ரிலேட்டிவ் பின்னில் வந்து அந்த பீஸை மூவ் பண்ணலாம், ஆனால் இதை விட வேல்யூ அதிகமான பீஸ் வந்து இங்கே லாஸ் ஆகும். சரிங்களா. ஸோ அப்போது பிஷப் B3 வந்து ரூக்கை அட்டாக் பண்ணுது, ரூக்கை மூவ் பண்ண முடியாது. அவங்க கிங்கை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரூக் வந்து அன்பின் ஆயிடுச்சு, பின்லேருந்து வெளில வந்துடுச்சு. இப்போ ஒரு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த ரூக் வந்து அவங்க மூவ் போயிடுவாங்க. அப்போ நெக்ஸ்ட் மூலையை நீங்கள் கேப்சர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த பொசிஷனில் எப்படி வந்து ஒயிட் வந்து பின் பண்ண முடியும், எப்படி பின் பண்ணலாம்? இந்த ரூக்கை வச்சு இந்த பிஷப்பை பின் பண்ணணும். மூவ் என்ன அப்படின்னா ரூக் டு மூவ் D1. ரூக் வந்து இந்த பிஷப்பை அட்டாக் பண்ணுது, இந்த பிஷப்பை மூவ் பண்ண முடியாது, ஏன்னா பிகைண்ட் த பீஸ் கிங் இருக்குது. இது வந்து அப்சல்யூட் பின்னு. ஸோ ஃபஸ்ட் இங்கே அந்த பிஷப் அன்பின் பண்ணுறதுக்காக கிங்கை மூவ் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் மூவ் நீங்கள் கேப்சர். இந்த டாக்டிஸ் பேர் வந்து பின். நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி பின் பண்ணலாம்? ஒயிட் ப்ளே பண்ணி பின் பண்ணணும். எந்த பீஸை பின் பண்ணணும்? அந்த குயினை பின் பண்ணணும். எப்படி பின் பண்ணலாம்? சப்போஸ் இப்படிலாம் அட்டாக் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இந்த குயின் வந்து எஸ்கேப் ஆகிடும் இல்லைங்களா. இந்த குயின் வந்து இப்படி வேற எங்கேயா அப்படி எஸ்கேப் ஆகிடும், இங்கே செக் ஏதாவது இப்படி கொடுக்கும். அப்போ எப்படி பின் பண்ணலாம் அப்படின்னா த மூவ் இஸ் ரூக் F1. ரூக் F1. ரூக் வந்து இந்த குயினை அட்டாக் பண்ணுது. பிகைனில் வந்து என்ன இருக்குது? கிங் இருக்குது. ஸோ அதனால் இந்த குயினை என்ன பண்ணலாம்? இந்த ஃபைல்லே தான் மூவ் பண்ணிக்க முடியுமே தவிர இந்த குயினை அவங்க அந்த அட்டாக்லேருந்து எஸ்கேப் பண்ண முடியாது, வேறு எங்கேயும் இப்படி எஸ்கேப் பண்ண முடியாது அவங்களால. சரிங்களா. குயின் லாஸ். சப்போஸ் இந்த கிங்கை மூவ் பண்ணால் டேரெக்டாக இது ஃப்ரீயாகவே போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அவங்க ஆப்போனண்ட்டு? எப்படி இருந்தாலும் குயின் லாஸ் ஆகுது அப்படின்றதுக்காக ரூக்கை கேப்சர் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா. சரி, நெக்ஸ்ட்டு இந்த பொசிஷனில் பின் பண்ணுறது இல்லை, ஆல்ரெடி வந்து ஒரு பான் வந்து பின்னாக இருக்குங்க. எந்த பான் பின்னாக இருக்குது அப்படின்னா இந்த D4 பான் ஆல்ரெடி பின்னாக இருக்குது இல்லைங்களா. இந்த பானை அவங்களால மூவ் பண்ண முடியாது. பின்னுனா நம்ம ஒரு பீஸ் அட்டாக் பண்ணுறோம், அந்த பீஸ் அங்கே அவங்களால மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணால் செக் ஓப்பன் ஆகும். அது வந்து அப்சல்யூட் பின்னு. மூவ் பண்ண முடிஞ்சு பின்னாடி பிகைண்ட் த பீஸ் வேறு ஏதாவது இருக்குது, இப்போ இந்த கிங் இருக்கிற இடத்துல வேறு ஏதாவது பீஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ரிலேட்டிவ் பின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பெஸ்ட் மூவ் என்ன அப்படின்னா இந்த பான் பின்னாக இருக்கிறதால த ரூக் டு மூவ் E3 செக், தென் கிங் மூவ், தென் கேப்சர். சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் அடுத்த டாக்டிஸ் வந்து ஸ்கீவர். இப்போ இந்த பின்னுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும் ஸ்கீவர்.
நம்ம பில்ல என்ன நம்ம அட்டாக் பண்ணோம், அட்டாக் பண்ணுற பீஸை மூவ் பண்ண முடியாது, மூவ் பண்ணால் செக் ஓப்பன் ஆகுது. ஸோ அதனால் மூவ் பண்ண முடியாதுன்னு நம்ம பார்த்தோம். அது அப்சல்யூட் பில்லில் மூவ் பண்ண முடியாது, ரிலேட்டிவ் பில்லில் மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அப்படின்னா அப்படியே ஆப்போசிட், பின்னுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கும் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அட்டாக் பண்ணால் மூவ் பண்ண முடியாது, இங்கே கம்பல்சரி மூவ் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல பிஷப் வந்து எங்கே மூவ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சப்போஸ் இங்கே பிஷப் F3 மூவ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஷப் வந்து இந்த கிங்கை அட்டாக் பண்ணுது, கிங்கை மூவ் பண்ணுறாங்க. பட் அதனால் எதாவது யூஸ் இருக்கானா? யூஸ் இல்லை. இது வந்து டாக்டிஸ்னால் என்ன? தந்திரம். அதான் ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு பீஸை ஜென்ரலாக பொதுவாக வந்து ஷார்ட் டேர்மில் 1 or 2 மூவ்ஸில் நம்ம ஒரு பீஸை வந்து பிளான் பண்ணி எடுத்துருவோம் நம்ம. அப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்கள், ஷார்ட் டேர்மில் ஒரு பீஸை கெயின் பண்ணுறதுக்காக தான். இப்போ இந்த இடத்துல பிஷப் டு மூவ் B3, பிஷப் அட்டாக் த கிங். சரிங்களா? இப்போ கம்பல்சரி செக் இப்போ இல்லையா, கம்பல்சரி இங்கே மூவ் பண்ணி ஆகணும். தென் பிஷப் டேக்ஸ் ஒரு ரூக். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்கீவர், பின்னுக்கு ஆப்போசிட்டில் வரும் ஸ்கீவர். இந்த இடத்துல எப்படி ஸ்கீவர் கொடுக்கலாம்? நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பீஸை வின் பண்ணுறதுக்கு எப்படி பீஸை வின் பண்ண முடியும் இந்த பொசிஷனில் அப்படின்னா, இந்த ரூக் டு மூவ் F1 அட்டாக் த கிங், கிங்கை மூவ் பண்ண உடனே இந்த ரூக்கை எடுத்துடலாம். இது பேர் வந்து ஸ்கீவர். இங்கே எப்படி ஸ்கீவர் கொடுக்கலாம்? சப்போஸ் பின்னுனா என்ன, இப்போ இந்த பொசிஷனில் இப்போ இது வந்து அப்படியே ரிவர்ஸ், பின்னுக்கு அப்படியே ரிவர்ஸில் வந்து இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ இந்த ஸ்கீவர் இது வந்து ஸ்கீவர். இப்போது சப்போஸ் பின்னாக இருந்தால் என்ன இருக்குன்னா, அந்த கிங் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சிங்களா. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ரூக்கு வந்து சப்போஸ் இங்கே இருக்குன்னு வச்சிங்களா, அப்போ நம்ம பிஷப் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல அட்டாக் கொடுத்தா அந்த ரூக்கு வந்து இங்கே இருந்துச்சுன்னா சொல்கிறேன். அப்போது இந்த ரூக்கு அவங்களால மூவ் பண்ண முடியும், ஏன்னா மூவ் பண்ணால் செக் ஓப்பன் ஆகுது. இது வந்து பின்னு. சப்போஸ் இந்த இடத்துல இப்போ இங்கே இருக்கிறதால இங்கே ரூக் இங்கே இருக்குது, இது வந்து ஸ்கீவர். இப்போ எப்படி ஸ்கீவர் கொடுக்கலாம்? அப்போ அப்படியே இந்த பின்னுக்கு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் இல்லையா. அப்போ ஸ்கீவர் எப்படி ஸ்கீவர் அப்படின்னா, இந்த பிஷப் டு மூவ் G3, பிஷப் வந்து இந்த கிங்கை அட்டாக் பண்ணுது, கம்பல்சரி ஹேஸ் டு மூவ் தென் கேப்சர். இதுலேயும் வந்து அப்சல்யூட் ஸ்கீவர், ரிலேட்டிவ் ஸ்கீவர் இருக்கு. இதே சேம் கான்செப்ட் தான், நம்ம பில்ல பார்த்த மாதிரி தான். இந்த இடத்துல வந்து சப்போஸ் இந்த இடத்துல இப்போ இங்கே கிங் இருக்குன்னு வச்சிங்களா, அந்த கிங்குக்கு பதில் ஒரு குயின் இருக்குன்னு வச்சிங்களா, இல்லை ரூக் இருக்கு. இப்போது இந்த இடத்துல எனக்கு குயின் இருக்கிறத வச்சு சொல்கிறேன். இப்போ இந்த கிங் இருக்கிற இடத்துல குயின் இருக்குன்னு வச்சிங்களா, இப்போ இந்த பிஷப் வந்து குயின் அட்டாக் பண்ணுது. அப்போ குயினை மூவ் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு பிகைன் த பீஸு குயினோட வேல்யூ குறைவான பீஸாக இருக்கும். அப்போ ரூக் இருக்குன்னு வச்சிங்களா, சரி குயினை காப்பாற்றிக்கலாம், ரூக்கு போனோட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குயினை காப்பாற்றிப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து ரிலேட்டிவ் ஸ்கீவர். சரி, இப்போது இது வந்து அப்சல்யூட் ஸ்கீவர். மூவ் பண்ண உடனே சரி இன்னொரு பொசிஷன் பார்த்துடலாம். இப்போ இந்த பொசிஷனில் எப்படி ஸ்கீவர் கொடுக்கலாம்? குயின் எங்கே மூவ் பண்ணலாம்? குயின் ஹெச்ஐ செக். இப்போ செக் கொடுக்குறோம், கிங்கு மூவ் ஆகுது, இந்த ரூக்கை நம்ம கேப்சர் பண்ணுறோம். இதுதான் வந்து ஸ்கீவர். செக், மூவ் த கிங் அண்ட் கேப்சர். இது பேர் வந்து ஸ்கீவர். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த டாக்டிஸ் என்ன அப்படின்னா, டிஸ்கவர் செக். இந்த டிஸ்கவர் செக் வந்து என்ன அப்படின்னா, செக் வந்து மறைஞ்சிருந்து அட்டாக் பண்ணும். கவனிங்க, இப்போது செக் வந்து மறைஞ்சிருக்கும், அது 2 பீஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ 2 பீஸ் வந்து கோஆர்டினேட் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், ரூக்கு அண்ட் பிஷப் இருக்குது, இந்த கோஆர்டினேஷனில் இருக்க ஒரே ஃபைலில் இருக்குது. இப்போது இந்த பிஷப்பை மூவ் பண்ண உடனே செக்கு ஓப்பன் ஆகும். அப்போ இது செக் வந்து மறைஞ்சிருக்கு, மறைஞ்சிருந்து செக் கொடுக்க போகுது. இப்போது பிஷப் மூவ் பண்ண உடனே செக் ஓப்பன். அப்போ இந்த பிஷப்பை எங்கே மூவ் பண்ணிக்கலாம்? பிஷப் எங்கேனாலும் மூவ் பண்ணிக்கலாம், எங்கே மூவ் பண்ணாலும் செக் ஓப்பன் ஆகும். பட் அதனால எதாவது யூஸ் இருக்கா? இந்த டாக்டிஸ்னா என்ன? தந்திரம். இந்த பிஷப்பை எந்த இடத்துல மூவ் பண்ணால் இந்த குயினை வின் பண்ண முடியும், எந்த இடத்துல மூவ் பண்ணலாம். ஸோ இதனால ஏதாவது யூஸ் இருக்கானா? யூஸ் இல்லை. இந்த மாதிரி ப்ளே பண்ணுறதால எந்த ஒரு யூஸ் இல்லை. அப்போ எங்கே மூவ் பண்ணால் இந்த குயினை வின் பண்ண முடியும்? குயின் எங்கே இருக்குது? B1ல் இருக்குது. இந்த குயினை வின் பண்ணுறதுக்கு இந்த பிஷப் எங்கே மூவ் பண்ணலாம்? எங்கே மூவ் பண்ணலாம்? The move is bishop to move E4. இங்கே செக் ஓப்பன் ஆயிடுச்சு. செக் ஓப்பன் ஆனால் நம்ம செக் இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒன்று செக்கோட ஒரு பீஸை கேப்சர் பண்ணணும், இல்லை இந்த செக்கு ஏதாவது பீஸை வச்சு பிளாக் பண்ணணும், இல்லை கிங்கை வேறு எங்கேயாவது மூவ் பண்ணணும். 3 ஆப்ஷன் தான். செக் கொடுக்கும்போது கேப்சர், பிளாக், மூவ்,
இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி செக்கை வந்து ரிலீஸ் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும், கிங்கை தான் மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ண உடனே நெக்ஸ்ட் மூவ் பிஷப் இன்ட்டு குயின், பிஷப் இன்ட்டு b1. இந்த டாக்டிக்ஸ் நேம் என்ன? டிஸ்கவர் செக். செக்கு மறைஞ்சிருந்து வருது, ஒரு பீஸை மூவ் பண்ணும்போது செக் ஓப்பன் ஆகுது இல்லைங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல நைட், இப்போ ரூக் அண்ட் நைட் ஒரே ஃபைலில் இருக்கு. அப்போ நீங்கள் இந்த நைட்டை மூவ் பண்ணால் தான் செக் ஓப்பன் ஆகும் இல்லையா? இப்போ செக்கு மறைஞ்சிருக்கு, இந்த நைட்டை எங்கே மூவ் பண்ணலாம்? இதுதான் டாக்டிக்ஸ், தந்திரம். இந்த நைட்டு எங்கே தந்திரமாக மூவ் பண்ணால் இந்த குயினை வின் பண்ணும். சப்போஸ் இப்படிலாம் மூவ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு யூஸ் இல்லை இல்லைங்களா? எந்த ஒரு யூஸ் இல்லை. இப்போ இந்த இடத்துல எப்படி எங்கே மூவ் பண்ணால் இந்த குயினை வின் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த நைட்டு மூவ் c7 செக். இங்கே செக் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இங்கே தான் மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு நைட் டேக்ஸ் குயின். இது வந்து டிஸ்கவர் செக். இப்போ அதே போல் இங்கே பாருங்கள், இங்கே பிஷப் இருக்குது, இங்கே ரூக் இருக்குது. இப்போ இந்த டயகனல் பாருங்கள், இந்த ரூக் எடுத்த உடனே செக்கு வந்து ஓப்பன் ஆகும், செக்கு வந்து மறைஞ்சிருக்கு. இந்த ரூக்கை மூவ் பண்ணால் தான் செக் ஓப்பன் ஆகும். அப்போ இந்த ரூக்கை எங்கே மூவ் பண்ணால் இந்த குயினை வின் பண்ண முடியும்? டாக்டிக்ஸ்ன்றது வந்து ஷார்ட் டேர்மில் ஒரு பீஸை வின் பண்ணுறது தான். பொதுவாக அதுக்காக தான் நம்ம டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது ஷார்ட் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோல் அப்படின்றது வந்து, லாங் டேர்ம் கோல் வந்து ஸ்ட்ராட்டஜி, அது வியூகம், இது வந்து தந்திரம். என்ன பண்ணலாம்? அது ரூக் டு மூவ் a6, ரூக் a6 செக். இங்கே செக் ஓப்பன் ஆகுது, எங்கே மூவ் பண்ணுறாங்க? ரூக் டேக்ஸ் குயின், ரூக் டேக்ஸ் குயின். இது டிஸ்கவர் செக். ஒரு பீஸை மூவ் பண்ணும்போது இன்னொரு பீஸால செக் ஓப்பன் ஆகுது இல்லையா? செக் வருது, அப்போ இது டிஸ்கவர் செக். இப்போ இந்த இடத்துல ரூக்கை மூவ் பண்ண உடனே குயின் அண்ட் ரூக் பாருங்க, கோஆர்டினேஷன் பாருங்க. அப்போ இந்த இடத்துல ரூக்கு மூவ் பண்ண உடனே செக் வந்து வருது, குயினால செக் வருது. அப்போ இந்த ரூக்கை எங்கே மூவ் பண்ணால் ஒரு பீஸை வின் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். எங்கே மூவ் பண்ணலாம், எந்த பீஸை வின் பண்ணலாம்? இங்கே. சரி, இந்த குயினை வின் பண்ணலாமா? எப்படி வின் பண்ண முடியும்? த மூவ் இஸ் ரூக் டேக்ஸ் h6. இங்கே செக், இங்கே கேப்சர் பண்ண முடியாது அவங்களால, இந்த குயினாலேயோ இல்லை பானாலேயோ கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே செக் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பீஸ் தான் அவங்க ஏதாவது யூஸ் பண்ணி கேப்சர் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. இங்கே கேப்சர் பண்ணுறதுக்கு பாசிபிள் இல்லை, எந்த பிளாக் பீஸை வச்சு கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அப்போது இந்த இடத்துல செக் ஓப்பன் ஆகிருக்கு. ஒன்று இந்த பானால் பிளாக் பண்ணணும் செக்கை, இல்லை கிங்கை மூவ் பண்ணணும். என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் மூவில் இந்த குயினை நம்ம வின் பண்ணிடலாம். இதுதான் வந்து டிஸ்கவர் செக். நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து டிஸ்கவர் அட்டாக். இதுவும் மறைஞ்சு தான் வரும், மறைந்திருந்து தான் வந்து அட்டாக் கொடுக்கும். இங்கே பாருங்கள், அந்த இடத்துல ஒரு பீஸை மூவ் பண்ணும்போது செக்கு ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல மூவ் பண்ணும்போது அட்டாக் ஓப்பன் ஆகணும். ஆனால் மூவ் பண்ணுற பீஸ் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுறதுலேயே அந்த பீஸை செக் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், குயின் எங்கே இருக்குது? A5 இருக்குது, நைட் வந்து D5 இருக்குது. இந்த நைட்டை மூவ் பண்ணால் இந்த இடத்துல ஒரு அட்டாக் மறைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், பிளாக் குயின் வந்து H5 இருக்குது. அப்போ அட்டாக் வந்து மறைஞ்சிருக்கு. இப்போ ஒயிட் ப்ளே பண்ணும். இப்போ இந்த பீஸை எங்கே மூவ் பண்ணுவீங்க? அப்போ இந்த நைட்டை வந்து நீங்கள் செக் கொடுக்கணும். நைட்டை செக் கொடுத்தா தான், நைட்டால் செக் கொடுத்தா தான் நீங்கள் நெக்ஸ்ட் இந்த பீஸை வின் பண்ண முடியும். சப்போஸ் இப்படிலாம் ப்ளே பண்ணிங்கன்னா உங்கள் குயின் லாஸ் ஆகிடும். இப்போ என்ன மூவ் பண்ணலாம்? த மூவ் இஸ் knight e7 check, king has to move, then queen takes h5. புரியுதுங்களா? இப்படி வந்து பீஸ் போக தான் போகுது. அதுக்கு இப்படி கூட விளையாடலாம். எப்படி? knight takes f6 check, pawn takes, then queen takes queen. இப்படியும் கேப்சர் பண்ணலாம். சரி, இந்த பொசிஷனில் எப்படி வந்து இது வந்து டிஸ்கவர் அட்டாக். இது முன்னாடி பார்த்தது வந்து டிஸ்கவர் செக். அந்த டிஸ்கவர் செக்கில் ஒரு பீஸை மூவ் பண்ணும்போது செக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஒரு பீஸை மூவ் பண்ணும்போது அட்டாக் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல வந்து செக்கு மறைஞ்சி இருந்தது, இந்த இடத்துல அட்டாக் வந்து மறைஞ்சிருக்கு. இங்கே பாருங்க,
பிஷப் அண்ட் குயின் இந்த கோஆர்டினேஷனில் தான் இங்கே இருக்குது. இந்த பிஷப்பை மூவ் பண்ணும்போது குயினால் இன்னொரு குயினுக்கு வந்து அட்டாக் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த பிஷப்பை எங்கே மூவ் பண்ணலாம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பிஷப்பை எங்கே மூவ் பண்ணுங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த பீஸை வின் பண்ண முடியும். எப்படி நான் என்ன சொல்லி எங்கே மூவ் பண்ணலாம், பிஷப் இன்ட்டு f7 செக், கிங் இன்ட்டு f7, தென் குயின் இன்ட்டு a3, குயின் டேக்ஸ் குயின். இது வந்து டிஸ்கவர் அட்டாக். அட்டாக் மறைஞ்சிருந்தா டிஸ்கவர் அட்டாக், செக்கு மறைஞ்சிருந்தா டிஸ்கவர் செக், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு மூவ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். த நைட் டேக்ஸ் d7 செக், குயின் டேக்ஸ் d7. இந்த பொசிஷனில் நீங்கள் டிஸ்கவர் அட்டாக் வந்து கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணுறது, இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், மூவ் பண்ணுற பீஸு நீங்கள் செக்கு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனால் மட்டும்தான் இன்னொரு பீஸால் நீங்கள் கேப்சர் பண்ண முடியும். இந்த இடத்துல அட்டாக் மறைஞ்சிருக்கு இல்லையா, இந்த பிஷப் எங்கே கொண்டு போகணும், இந்த பிஷப்பை நீங்கள் செக் கொடுக்கணும், பிஷப் யூஸ் பண்ணி செக் கொடுக்கணும். இந்த பிஷப் டு மூவ் g7 செக், கிங் டேக்ஸ் g7, தென் குயின் டேக்ஸ் d7, வின் த குயினை வின் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பேசிக்கான டாக்டிஸ் இது. மோஸ்ட்லி அடிக்கடி யூஸ் பண்ணுற டாக்டிஸ் வந்து நம்ம பார்த்தோம். பேசிக் டாக்டிஸ் வந்து என்னென்ன டாக்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபோர்க்னா என்ன, ஒரே டைமில் 2 பீஸை மினிமம் 2 பீஸ் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பீஸை நம்ம அட்டாக் பண்ணுறது ஃபோர்க்கு. நெக்ஸ்ட் பின்னு பார்த்தோம். பின்னுனா என்னென்னா, நம்ம ஒரு பீஸை வச்சு அட்டாக் பண்ணும்போது அந்த பீஸை அவங்களால மூவ் பண்ண முடியாது, மூவ் பண்ணால் செக் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால அந்த பீஸ் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகுது, பின்னு. அப்புறம் ஸ்கீவரில் என்ன, அப்படியே ரிவர்ஸில் இருக்கும், பின்னுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அந்த இடத்துல அட்டாக் பண்ணால் நம்ம பீஸை மூவ் பண்ண முடியாது அப்படின்னா அது பின்னு. இந்த இடத்துல அட்டாக் பண்ணும்போது செக் கொடுக்குறோம், செக் கொடுக்கும்போது கண்டிப்பாக மூவ் பண்ணுற மாதிரி வருது, பிகைன் த பீஸ், அதுக்கு பின்னாடி இருக்கிற பீஸ் வந்து லாஸ் ஆகுது. அது வந்து ஸ்கீவர். டிஸ்கவர் செக், டிஸ்கவர் அட்டாக்னா எல்லாம் மறைஞ்சிருந்து அட்டாக் கொடுத்தா அப்படின்னா அது வந்து டிஸ்கவர் அட்டாக், மறைஞ்சிருந்து செக் கொடுத்தா அது வந்து டிஸ்கவர் செக். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.